தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அவருடைய ஆற்றலும் ஆசிரும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆங்காங்கே இல்லங்களில் இருந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கை நிறைந்த, துணிச்சல் நிறைந்த, தைரியம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியின் மூலமாக ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும், இல்லங்களில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய மிகுந்த அபரிமிதமான ஆற்றலால், ஆசிரால் நிறைத்து நம்மை மேலும் மேலும் நன்மையை நோக்கி, வெற்றியை நோக்கி வழிநடத்த ஆசீர் வேண்டி, ஆற்றல் வேண்டி, அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்பிக்கையோடு வாருங்கள். இத்திருப்பலியிலே நாம் சுத்தமான, பரிசுத்தமான உள்ளத்தோடு பங்கெடுப்பதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். தயங்காது மனமருந்தி தைரியத்தோடு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நம்பிக்கையான, நலமான அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆசீர் பொழிந்து அருள் வழங்கி எங்களை அரவணைக்கும் அம்மையே, அப்பா ஒப்பிலாமணியே, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் நாங்கள் என்றும் மக்கழிப்போமாக. அதனால் இறைவா, உம் சொந்த மக்கள் என்ற மாட்சிமையை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அத்தனை மக்களும் உம்முடைய உயிர்ப்பின் உன்னதமான சக்தியையும் உம்முடைய ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்று சந்திக்கின்ற எல்லா சங்கடங்களையும் எல்லா நோய் நோக்காடுகளையும் வெற்றி பெற்று உம்முடைய ஆட்சிக்கு என்றும் ஆட்சி சேர்ப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். கடவுள் நஸ்ரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடம்பிலும் எதிர்ப்பிலும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளட்டம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறித்து அவரை பாதாளிடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார்.
கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கமாக உயர்த்தப்பட்டு வாக்களிப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொருள்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். 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 இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே,
நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர். ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறை திருவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள்.
எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர் ஒருவருக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். 3ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவன் ஒருவன், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவன் ஒருவன். இந்த இருவரையும் கட்டுப்படுத்துவதற்கு, அவர்களை வீட்டில் பராமரிப்பதற்கு இந்த பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். அவ்வளவு குறும்புத்தனம், அவ்வளவு சுட்டித்தனம். இன்று நாம் நம்முடைய வீடுகளிலே, பள்ளிக்கு செல்லாமல் நம்முடைய வீடுகளிலே இருக்கின்ற குழந்தைகளை கவனிப்பது, கண்காணிப்பது சிரமமாக இருப்பதை போன்று இந்த பெற்றோர்களும் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கவனிக்க கஷ்டப்பட்டார்கள். தங்களுடைய வீடுகளிலும் தங்களுடைய தெருவிலும் அந்த ஊரிலும் எந்த பிரச்சனை என்றாலும் அதற்கு மிக முக்கியமான காரணமாக தங்களுடைய 2 மகன்களும் இருப்பதை உணர்ந்தார்கள். எனவே இவர்களை எவ்வாறு சரி செய்வது, திருத்துவது என்று யோசித்த அந்த தாய் அந்த பங்கு தந்தையிடம் அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தார். பங்கு தந்தைக்கே உரிய தோரணையோடு பெரிய உருவத்துடன் இருந்தார். எனவே அவர் குழந்தைகள் மட்டிலே மிகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் என்பதால் முதலில் அந்த இளையவனை, 3ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவனை அந்த பங்கு தந்தையிடம் அனுப்பி வைத்தார். பங்கு தந்தை அந்த சிறுவனை தன்னுடைய முன்னால் அமர செய்தார். அவருடைய பார்வையே பயங்கரமாக இருந்தது. சிறுவன் பயந்து போனான். பங்கு தந்தை அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார். கடவுள் எங்கே? சிறுவன் விழித்தான். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு பயம் அதிகமாகியது. பங்கு தந்தை மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். கடவுள் எங்கே? அவனுடைய பயம் மிகுதியாக ஆகியது. மீண்டும் பங்கு தந்தை கடவுள் எங்கே என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போய் தன்னுடைய வீட்டில் கதவுகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டானாம். அவனுடைய அண்ணன் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த சிறுவன் அவனிடம் வந்து, என்ன செய்கின்றாய், ஏன் பயந்து நிற்கின்றாய் என்று கேட்டானாம்.
உடனே அந்த சிறுவன் சொன்னானாம், இப்பொழுது நாம் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம். இந்த முறை கடவுளை காணவில்லையாம், அதற்கு நாம் தான் பொறுப்பாம், நம்மை தேடுகிறார்கள், ஒளிந்துகொள் என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, குருமா, குர்குரே, சொர்ணா, கொலையானா என்று பல பரிணாமங்களிலே பாமரர்கள் மத்தியிலே வலம் வந்திருக்கக்கூடிய கொரோனா என்ற நுண்ணுயிரியானது நம் அனைவரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. நம் அனைவரையும் தன்னுடைய கட்டுகளுக்குள்ளே வைக்க முயன்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இந்த உலகமே ஒரு அச்சமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் மற்றவரிடம் நம்பிக்கையற்ற தன்மை, வீடுகளை விட்டு வெளியே சென்று திருப்பி வருபவர்கள் மீது ஒரு சந்தேக பார்வை, எங்கே தனக்கும் அந்த நோய் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் அனைவரையும் ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த பயம், இந்த சந்தேகம், இந்த ஒரு குழப்பமான சூழல் நம் அனைவருடைய மனங்களையும் ஆட்டி படைக்கின்றது. இந்த சூழலிலே நாம் உயிர்ப்பின் 3வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் எழும்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, கடவுள் எங்கே? என்னுடைய ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு அடிப்படை கேள்வியானது நம்முடைய உள்ளங்களை ஆட்டிப்படைப்பதை அன்புக்குரியவர்களே நாம் உணர்கின்றோம். சீடர்கள் எந்த ஒரு மனநிலையில் இருந்தார்கள் எம்மாவு வழியிலே இறைமகன் இயேசு அவர்களை சந்திக்கின்ற பொழுது என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், சீடர்களுக்கு இருந்த அதே மனநிலை இன்று நம்மிடமும் இருப்பதை நாம் உணர முடியும். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் அத்தனை பேரும் இறைமகன் இயேசுவின் இறப்பிற்கு பின்னால் தங்களுடைய கதவுகளை பூட்டிக் கொண்டவர்களாக தங்களுடைய இல்லத்துக்குள்ளே அடைபட்டு கிடந்தார்கள். இறைமகன் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட பிறகும் கூட அவர்கள் வெளியே செல்ல பயந்து கொண்டிருந்தார்கள். 3 ஆண்டுகளாக இறைமகன் இயேசுதான் தங்களுடைய வாழ்க்கையின் அடிநாதம், அடிப்படை என்பதை உணர்ந்து அவர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இன்று தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதை பார்க்கின்றோம். எனவேதான் சீமோன் பேதுரு தன்னுடைய குலத்தொழிலாகிய மீன்பிடிக்க செல்கின்றார். எம்மாவு சீடர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி செல்வதை பார்க்கின்றோம். சீடர்கள் தங்களுடைய எதிர்காலம் இல்லை, இறைமகன் இயேசு தங்களை மீட்பார் என்ற ஒரு எண்ணத்தை, நம்பிக்கையை இழந்தவர்களாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அனைவரையும் அச்சம் ஆட்கொண்டிருந்தது. நம்பிக்கையற்ற சூழலிலே அவர்கள் இருந்தார்கள். குழப்பமானது அவர்களுடைய உள்ளத்தை கவ்விக்கொண்டிருந்தது. அதே சூழல் அன்று அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் இருந்த அதே ஒரு சூழல் இன்று நம்மையும் ஆட்டிப்படைத்து கொண்டிருப்பதை அன்புக்குரியவர்களே நாம் உணர முடியும். இந்த சூழலிலே நாம் எந்த ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுவை அடையாளம் காண முடியாத சூழலிலே தன்னுடைய சீடர்கள் இருப்பதை இயேசு உணர்கின்றார். இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர், தன்னுடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் தன்னை பின்பற்றியவர்களும் தன்னை அடையாளம் காண முடியாத ஒரு சூழலிலே இருப்பதை உணர்கின்றார். எனவே ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். எனவே ஆண்டவர் அவர்களோடு நடக்கிறார், அவர்களுடைய துன்பங்களிலே பங்கு பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் இயேசுவை அடையாளம் காண முடியாத ஒரு சூழலிலே இருக்கின்றோம். இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் எங்கே இருக்கின்றார்? அவரை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்ற ஒரு எண்ணத்திலே நாம் இருப்பதை உணர்கின்றோம். யார் இந்த இயேசு? இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு மிக சரியான பதிலாக இருப்பது
இன்றைய நற்செய்தி. இயேசு நாம் உணராத தருணங்களிலும், நாம் நம்பிக்கை இழந்த சூழல்களிலும், நாம் அத்தனையும் இழந்து தவிக்கின்ற சூழலிலும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. இறைமகன் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு உடன் பயணிக்கின்றார், நமக்காக நம்முடைய துன்பங்களிலே பங்கெடுக்கின்றார் என்பதை மிக அற்புதமாக எம்மாவோ சீடர்கள் வாழ்க்கையின் வழியாக இறைமகன் நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு நமக்காக இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக, இந்த இயேசு என்னோடு உழைக்கின்றார், மற்றவர்களுடைய மீட்பிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் என்னோடு உழைக்கின்றார், மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பங்கெடுப்பதற்காக என்னோடு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசு சபையினர் சேர்ந்து இந்த காலகட்டத்திலே, இந்த அடைபட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே ஒரு 8 நாள் தியானத்தை இணையதளம் வழியாக நடத்தினார்கள். இந்த தியானத்திலே 2000த்திற்கும் மேற்பட்ட இயேசு சபையினரும் மற்ற துறவிகளும் பங்கு கொண்டார்கள். இந்த தியானத்திலே வந்த ஒரு அழகான சிந்தனை, ஒரு அற்புதமான ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு செயல், ஒரு செய்தி என்னவாக இருந்தது என்றால், இறைமகன் இயேசு என்னோடு உழைக்கின்றார். He labors with me. என்னோடு உழைக்கின்றார், என்னுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய குடும்பத்தின் உடல்நலத்திற்காக, என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக, என்னுடைய சுற்றத்தாரின் பாதுகாப்பிற்காக என்னோடு உழைக்கின்றார் என்ற ஒரு ஆறுதல் தருகின்ற செய்தி அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆறுதல் தருகின்ற செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கியதால் தான் காவல்துறையினரும், சுகாதார ஊழியர்களும், மருத்துவர்களும், செவிலியர்களும், தன்னார்வ தொண்டர்களும் தங்களுடைய வாழ்க்கையையும் துச்சமென மதித்து தெருவிலே நின்று மக்களுக்காக பணி செய்கின்றார்கள். இந்த ஒரு எண்ணம், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் என்னோடு உழைக்கின்றார், எம்மாவூ சீடர்களுடைய பாதையிலே தொடர்ந்து நடந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பாதுகாப்போம், மற்றவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முன் வருவோம். எனவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடன் உடன் நடக்கின்றார், நம்முடன் பேசுகின்றார், நம்முடைய வாழ்க்கையின் இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கின்றார், திருப்பலி கொண்டாட்டத்திலே உடனிருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கண்
பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சாவை, சாத்தானை, துன்பத்தை, துயரத்தை வென்றெடுத்து வெற்றியோடு நம்மோடு பயணம் செய்கின்ற இந்த பலமான காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே உரிமையோடு உறுத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இன்று நமக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுக்களையும் நம்முடைய தாயும் தந்தையுமான இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தாயே, தந்தை இறைவா, இதுவரையில் நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். குறிப்பாக நெருக்கடியான இந்த நேரத்தில் உலகம் முழுவதுமே துன்பத்தில், துயரத்தில், இழப்பில் இருக்கின்ற வேளையில் நீர் எங்களோடு வழிநடப்பதாக வாக்குறுதி கொடுத்து வழி நடக்கின்றீர், எங்களை வழி நடத்துகின்றீர். இதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த பயணத்தில் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நேச கரத்தால், துழையுண்ட உம்முடைய கரத்தால் ஒவ்வொருவரையும் தொட்டு உம்முடைய ஆற்றலால் நிறைத்து உம்முடைய ஆசிரியரால் எங்களை வளப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உமது உயிர்ப்பில் தான் எங்களது நம்பிக்கை பொருளுள்ளதாய் உயிருள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களது அன்றாட வாழ்க்கையில் வரும் துன்ப, துயரங்கள், வேதனைகள், சுமைகள் இவைகளை நிறைவாக ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையில் துடிக்கும் ஒவ்வொருவரையும் உம்பாதம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டு தொற்று நோயோடு போராடி உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் அவர்களுக்கும் பங்கு பெற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களது துயரத்தில் பங்கெடுக்கும் இறைவா, துயருவோர் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். துன்பத்தின் மூலமே ஒருவர் இன்பத்தை அடைய முடியும் என்பதை உமது உயிர்ப்பின் மூலம் நாங்கள் உணர்ந்து வாழவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருப்போர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஊரடங்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது துயரங்களில் பங்கெடுத்து நல்ல மனம் படைத்தவர்கள் உமது உண்மை அன்பை செயலில் காட்டும் மாமனிதர்களாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, உம் மகன் இயேசுவின் உயிர்ப்பினால் நாங்கள் யாவரும் ஒளி பெற்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரளிக்கும் உடன்பிறப்பே, உலகிலே வாடும் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், முதியோர், குறிப்பாக கொரோனா தொற்று பரவலால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்ற இவர்கள் உமது அன்பை சுவைத்திடவும், இவர்களுக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து எந்நாளும் மகிழ்வுடன் வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இல்லங்களில் இருந்து முடங்கி போவதாக உணர்கின்ற எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பை எங்கள் மக்கள் பயன்படுத்தி குடும்பங்களில் இருக்க வேண்டிய அனைத்து நன்மைத்தனத்தையும் நல்ல பண்புகளையும் வளர்த்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்த நீர் வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். குறிப்பாக தங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட நிறைவு பெறாமல் அவதிப்படுகின்ற ஆயிரம் எங்களுடைய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாராள மனம் கொண்ட நல்ல நபர்களை நீர் அறிமுகம் செய்து
அவர்கள் மூலமாக எங்களுடைய இத்தகைய பிள்ளைகளுக்கு உணவும் மற்ற தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான ஆபத்தான இந்த காலத்தில் நலப்பணியில் நேரடியாக மறைமுகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பல சிரமங்களுக்கு துன்பங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய எங்களுடைய அருமையான சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் நீர் அரணாக கோட்டையாக இருந்து எந்தவிதமான கிருமியும் இவர்களை அண்டாமல் காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இல்லங்களில் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக குறிப்பாக வயோதிகர்களுக்காக நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நேச கரத்தால் இவர்களெல்லாம் நீர் இப்போது நேரடியாக தொட்டு உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் மட்டும் உம்முடைய உயிர்ப்பின் உன்னதமான ஆற்றலை இவர்களுக்குள் ஊற்ற வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். குறிப்பாக இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்போது உண்மையாகவே உயிர்த்த ஆண்டவர் நம் முன்னால் நிற்கின்றார் என்ற உணர்வோடு அனுபவத்தோடு நம்முடைய தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லுவோம். ஆற்றலின் ஊற்றே, எங்கள் அன்பு இறைவா, ஆசீர் பொழிந்து கனிவோடு கரிசனையோடும் எங்களை அரவணைத்து உம்முடைய தந்தைக்குரிய தாய்க்குரிய தலைமைக்குரிய கரிசனையை அக்கறையை வெளிப்படுத்துகிறவரே, இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நாங்கள் நம்பிக்கையோடும் பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றையும் எங்களுக்கும் எங்களவர்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீர் அள்ளி கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ வருகிறேன், உம்மாலய பீடம் பணிந்து தருகிறேன், இணைவும் திருப்பாதம். இறைவா, என்னை ஏற்றிடுவாயே, பலியாய் என்னை மாற்றிடுவாயே. இறைவா, இறைவா, முழுதாக முடிவாக இதோ வருகிறேன், உம்மாலய பீடம் பணிந்து தருகிறேன், இணைவும் திருப்பாதம். துன்பங்கள் மாறும், என் துயரங்கள் தீரும், என்னை நான் உன்னிடம் முழுதாய் தந்தாய். துன்பங்கள் மாறும், என் துயரங்கள் தீரும், என்னை நான் உன்னிடம் முழுதாய் தந்தாய். இந்த உலக வாழ்வு முடியும் முன்னே உன்னை நான் பற்றிக் கொள்ள இதோ வருகிறேன், உம்மாலய பீடம் பணிந்து தருகிறேன், இணைவும் திருப்பாதம். அன்பர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கிற இவ்வலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே தந்தையே, அக்கழிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம்.
இந்த அப்பத்தோடு ரசத்தோடும் எங்களையும் எங்களோடு தொடர்புடைய அத்தனை பேரையும் அனைத்தையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். குறிப்பாக இறைவா, இன்று நாங்கள் சந்திக்கின்ற நெருக்கடியான பல பிரச்சனைகளின் மத்தியில் சிக்கி உழன்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களை, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை, அவருடைய நலத்துக்காக பாடுபடுகின்ற மக்களை, இவர்கள் சார்பாக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை, இதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற பயன்களை, எங்களுடைய அச்சங்களை, தயக்கங்களை எல்லாவற்றையும் எல்லோரையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் நிறைவான நலத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றன. விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விழங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூறுகின்றோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த சாதாரண அப்பமும் ரசமும் உம்முடைய வசீகர வார்த்தைகளால் உம்முடைய ஆற்றல் மிக்க உடலாய் திருரத்தமாய் மாறியிருக்கின்றன. உம்முடைய வார்த்தைகளுக்கு அத்துணை ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. இந்த வேளையில் கொடிய நச்சுக்கிருமியால் இந்த நானிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு அரண்டு போயிருக்கின்ற வேளையில் அஞ்சாதீர், நான் உலகம் முடிவும் வரை உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகளால் மீண்டுமாய் எங்களை நீர் வலிமைப்படுத்துவீராக, எங்களுக்கு வலுவூட்டுவீராக. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய அச்சங்களையெல்லாம் நீர் போக்குவீராக, எங்களுடைய பயங்களையெல்லாம் நீர் நீக்குவீராக. இந்த எதிர்மறை சக்தியை விட உம்முடைய உயிர்ப்பு சக்தி உன்னதமானது என்பதை நீர் இந்த நேரத்தில் நிரூபிப்பீராக. ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்ட நாடுகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த வேளையில் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நிச்சயமாக நாங்கள் இந்த கொடிய கொரோனாவிலிருந்து விடுபடுவோம். அத்தனை பேர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக ஜெபிக்கின்றோம், எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதே வேளையில் குடும்பங்களில், இல்லங்களில் இருந்து தவித்து கொண்டிருக்கின்ற
எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நெருக்கடியான நேரத்தில் நியாயமான எல்லா தேவைகளும் நிறைவு பெறுவதாக எங்களுடைய பங்குகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்குகளை நடத்துகின்ற பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நிறுவனங்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக, எங்களுடைய மறை மாவட்டத்திற்காக உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உம்முடைய ஆசிரியம் ஆற்றலையும் அபரிமிதமாக எங்கள் மீது பொழிந்து உம்முடைய உயிர்ப்பின் உன்னதத்தை இப்போது வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித இஞ்ஞாசியார், புனித சவேரியார், புனித அருளானந்தர் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையையும் உம்முடைய அடியார்கள் மறைச்சாட்சிகள் புனிதர்கள் ஆகியோருடைய புனிதத்தையும் இன்று நலப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை பேருடைய பிரமாணிக்கத்தையும் நீர் இப்போது கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கும் எங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் வளத்தையும் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய உன்னதமான அமைதியும் ஆசீரும் அவருடைய ஆற்றலும் ஆரோக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆசி நிறைந்த இந்த உன்னதமான அமைதியை நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் வாஞ்சையோடும் பாசத்தோடும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இயேசு ஆண்டவர், உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. சாவை, சாத்தானை, தீமையை, தீங்கினை, தீயவர்களெல்லாம் வெற்றி கொண்ட வெற்றியின் வேந்தன். இன்று நாம் சந்திக்கின்ற அத்தனை துன்ப துயரங்களையும் நாம் வெற்றி கொள்வதற்கு அவரே விருந்தாய், மருந்தாய், ஆசிராய், ஆற்றலாய் நமக்குள், நம்முடைய உள்ளத்துக்குள், இல்லத்துக்குள் வருகின்றார். இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வை, நலவாழ்வை, நம்பிக்கை வாழ்வை தருவதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தாயே, தந்தையே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இறைவா, நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. இப்போது நாங்கள் சந்திக்கின்ற அத்தனை சவால்களையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் நாங்கள் வென்றெடுத்து முறியடித்து உம்முடைய உயிர்ப்பின் மக்களாய் உன்னதமாய் எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சாவை, சாத்தானை வென்றெடுத்து கல்லறையை கடைசியாக்கி உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வெற்றி கிறிஸ்து நம்முடைய எல்லா துன்பதுயரங்களையும் இந்த தற்கால நெருக்கடியையும் முறியடித்து அவரே எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் என்பதை நிரூபிப்பாராக. ஆமென். நம்முடைய நியாயமான தேவைகள் நிறைவேறி
அத்தனை கோடி மக்களும் ஆண்டவருடைய ஆசிரை அன்பு பரிசாக பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த ஆண்டவரினுடைய உன்னதமான ஆசிராலும் ஆற்றலாலும் எல்லா எதிர்மறைகளையும் தீமைகளையும் வென்று முன்னேறுவோம் என நம்பிக்கையில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. விரியக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஞான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.